அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு நஞ்சாக்கோட வீடியோல சந்திச்சு. இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்க போறது டபுள் நஞ்சாக்கான பயிற்சி தான். ஆனா இந்த பயிற்சி ஒரு விஷயம் என்னன்னா, தினசரி நீங்க பயிற்சி செஞ்சுனே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு நஞ்சாக் ஃபாஸ்ட் மூமெண்ட் நீங்க கத்துக்கினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பயிற்சியை தினசரி செஞ்சுனே இருந்துங்க. உங்களுடைய ஷோல்டர் மொபிலிட்டி, அதாவது நெகிழும் தன்மை, நகரும் தன்மை சொல்லுவாங்களே, அது நல்லா இருக்கும். மணிக்கட்டு ரெஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவும், உங்களுக்கு டபுள் நஞ்சாக்ல இன்னும் உங்களுடைய வேகம் கூட்டுறதுக்கு இந்த பயிற்சி நீங்க தினசரி செய்யும் போது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப சுலபமான பயிற்சி. ஆனா முதல் முறை செய்பவர்களுக்கு இந்த தோள்பட்டை முழங்கை எல்லாம் கொஞ்சம் வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அது பழக பழக சரியாயிடும். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயிற்சி பண்றவங்களுக்கு இன்னும் இது இலகுவாக்கும், உங்கள் வேகத்தை கூட்டும், உங்க செயல் இலகுவாக்கி உங்களுக்கு இன்னும் வேகமாகவும் அழகாகவும் செய்யறதுக்கான இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப சுலபமான பயிற்சி தான். உங்களை நான் செஞ்சு காட்ட பாருங்க. அதே போல தான் ஏற்கனவே சொன்ன அளவு சொல்லியிருக்கேன், எப்படி பிடிக்கணும்னு சொல்லி அந்த அளவுல பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான், பாடி பில்டர் சொல்லுவாங்க இல்லையா, உடல் கட்டுமஸ்து காட்டுவதற்கு கைகளை உயர்த்தி இப்படி காட்டுவாங்க, பைசப்ஸ் காட்டுறதுக்கு. அந்த ஸ்டைல்ல பிடிச்சிதான் இதில் பண்ண போறீங்க. உங்க தோல் பட்டையில போட்டு இந்த மாதிரி நிறுத்திக்கோங்க. ரெண்டு பக்கமும் பைசப்ஸ் ஷோ பண்ற மாதிரி நிறுத்திட்டு 1 2 1 2 இதை பயிற்சி பண்ண போறீங்க தினசரி 50 முறை. அதாவது வந்து தொட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் சென்றால் இது 1ன்னு கணக்கு. நான் ஒரு 3ல இருந்து 5 வரை செய்ய போறேன். இது வந்து நீங்க 50 முறை பயிற்சி செய்யணும். 1 2 3 இது 50 முறை. அதுக்கப்புறம் ஒரு கையை நிறுத்திட்டு ஒரு கையால் மட்டும் அதே மாதிரி 50 முறை. 1 2 3. அதுக்கப்புறம் இந்த கையால 1 2 3. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, இந்த கையில வெளிப்பக்கமா ஒரு சுழற்றி 1 2 3 நிறுத்திடலாம். சரிங்களா? திருப்பி எடுத்து போடுங்க. 1 2 3 நிறுத்திடலாம். திருப்பி எடுத்து போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி சுழற்சிய 2 கைகால செய்ய போறீங்க. 1 2 3 ரிட்டர்ன் மேல. தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் நான் செய்யறேன் பாருங்க. 1 2 3 மறுபடியும் மேல. 1 2 3 மறுபடியும் மேல. அதாவது 1 2 இப்படி செஞ்சோம் இல்லையா, இதே வந்து வெளிப்பக்கம் இப்படி சுழட்டி 2 முறை சுழட்டி மறுபடியும் மேல கொண்டு வர போறீங்க. 1 2 3. இதே ஒரு கை 2 கை இந்த மாதிரி மாத்தி மாத்தி நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த பக்கமா திரும்பி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 1 2 3 1 2 3. தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே என்ன பண்ண போறீங்க, இப்போ கீழ் வாட்டம் போட்டு இப்படி பிடிச்சிட்டு போறீங்க. பிடிச்சிட்டு வெளி வாட்டம் ஒரு 1 2 வெளியே சுற்று மீண்டும் பிடிக்கணும். இந்த கை அப்படியே தான் இருக்கு. இந்த கையால இதே 2 கையால இந்த பக்கம் செஞ்சு காட்ட பாருங்க. இத பயிற்சி பண்ண போறீங்க. இது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது அப்படியே 1 2 பிடிச்சிடணும். 1 2 1 2. இந்த பயிற்சியை தொடர்ந்து தினசரி பயிற்சி பண்ணுங்க. புதுசா பயிற்சி பண்றவங்க இது செய்யும் போது முகத்தில் அடிபட வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.